பிள்ளைகள் ஓகேவா? நான் பேசுறது கேக்குதா? சரி, ஓகே. இப்ப பாப்போம் பிள்ளைகள். புறக்கோள்களில் பாருங்க, நீங்க எப்படி பாக்குறது? நாங்க அதெல்லாம் நாங்க ஏற்கனவே இதுல வந்து முதலாவது கோள் இல்ல, முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது, இந்த 4 கோள்களை என்ன கோள் என்று சொல்லுவாங்க? சூரியனுக்கு அண்மையில இருக்கக்கூடிய 4 கோளுமே அகக்கோள் என்று சொல்லுவாங்க. சரியா? இந்த புறக்கோளுக்கும் அகக்கோளுக்கும் இடையில என்ன இருக்குது பிள்ளைகள்? எரிக்கல் வளையம் ஒன்று காணப்படுது. அப்ப இந்த இடத்துல ரெட் கலர்ல குறிச்சு காட்டுறேன்னு பாருங்க. இந்த இடத்துலதான் எரிக்கல் வளையம் ஒன்று இருக்கு, இந்த இடத்துல. அப்ப எரிக்கல் வளையத்துக்கு மேல இருக்கக்கூடிய 4 கோளும் என்ன கோள்? எரிக்கல் வளையத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 4 கோளும் என்ன கோள்? புறக்கோள்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எப்படி வினா கேட்பாங்க அப்படின்னா, இதுல எப்படி வினா கேட்பாங்க அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் வரேன். அகக்கோள்ல முதலாவது கோள் எதுன்னு கேட்பாங்க. என்னது? புதன் சார். புதன். அகக்கோள்ல கடைசி கோள் எதுன்னு கேட்பாங்க. என்னது? செவ்வாய் சார். அப்ப நீங்க கோள்களே கடைசி கோள்னு யோசிக்க கூடாது. புறக்கோள்ல முதலாவது கோள் எதுன்னு கேட்பாங்க. புதன் நான் சொல்லுவீங்க. நோ சார். புறக்கோள்ல இப்ப இது வந்து இந்த 4மே அகக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4ஐயுமே புறக்கோள் என்று சொல்லுவாங்க. சரியா? இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய நெருப்பு வளையம் என்று, எரிக்கல் வளையம் என்று சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, புறக்கோள்லயே கடைசி கோள் எது? நெப்டியூன் சார். இதுதான் அந்த இடத்துல வரக்கூடிய வினாவா இருக்கும். இதுலதான் முதலாவது கோள் புதன்னு பார்க்கலாம். புவி எத்தனையாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. இப்படி எல்லாம் சொல்லப்படும் பிள்ளைகள். இது ஒரு வினாவாக மாறும். அடுத்து புறக்கோளின் முதலாவது கோள் சரிதானே? வியாழன். வியாழன் அப்படிங்கிறத மார்க் பண்ணத்தான் இருக்கு. வியாழன் இது 2வது கூறிய விட. இந்த 9ங்கிறது முதலாவது கூறிய விட. கிளியரா? 2 வினாவும் சரி எடுத்திருக்கோமா நாங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு கவரேஜ் ப்ராப்ளம், அதனால சென்ட் செய்ய முடியல. நீங்க கொஞ்சம் டெஸ்ட்ல இருந்து போட முடியுமா? ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. நாளைக்கு காலையிலேயே நாங்க ரெக்கார்டிங் போட்டுருவோம், அதுலயும் கொஞ்சம் பார்த்து கொள்ளலாம். சரியா? யாரது? பியோனி. ஓகேவாமா? பிரியோனி. சரி, ஓகே. அடுத்து நாங்க வர போறோம் பெண்ணுக்கு அப்படியே போனோம் என்றால், வியாழனின் உபகோள்களின் எண்ணிக்கை. வியாழன் எத்தனை உபகோள்கள் இருக்கு? 62. கவி சொல்லுங்க. பவி சரி, யாரோ எக்ஸ்கியூஸ் மீ நீங்க கேட்கல. சரி, ஓகே, சொல்லுங்க. வியாழன்ல உபகோள்கள் எண்ணிக்கை எத்தனை? சரியா சொல்லுங்க. 67 சார். 67 சார். 67. அதிகமான உபகோள்கள் கொண்ட கோள் எது? வியாழன். அதிகமான உபகோள்களை கொண்டதாகவும் 67 உபகோள்களை கொண்டிருக்கு. சனிக்கோளின், இது கோவண்ணா கோளின் உபகோள்களின் எண்ணிக்கை. சனிக்கோள்களின் உபகோள்களின் 62. 62 சார். 62. கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும். இதுக்கு விட அங்க போடல. இதுக்கு விட வந்து அதுல இருக்கல. அப்படியான நீங்க தான் சொல்லணும் இதுக்குரிய விட என்ன.
கிழக்கிலிருந்து வியாழன் சார். கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள்களில் ஒன்று. சார் வியாழன். சார் வெள்ளி. வெள்ளி. வெள்ளி சார். வெள்ளி புள்ளைகள் வெள்ளிதான். கொஞ்ச நேரம் நான் நோட்ஸ் எடுத்துக்கொள்றேன். கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் என்னென்ன பிள்ளைகள்? கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் வெள்ளியும் யுரேனஸும். யுரேனஸ் வெள்ளி எழுதியிருந்தாலும் ஓகே, யுரேனஸ் எழுதியிருந்தாலும் ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே. அப்ப அது நீங்க அங்க எல்லாம் செய்யலாம், பார்த்துக்கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல வெள்ளியும் எழுதியிருக்கலாம், வேற என்ன எழுதியிருக்கலாம்? யுரேனஸ். 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 யாரும் விட கொடுக்கல அப்படின்னா கொடுத்தானே இருக்கு. யுரேனஸ் கொடுத்தானே இருக்கு. புவியை போன்று 10 மடங்கு பெரிய கோள் உள்ளதாக அண்மையில் தகவல் வெளியிடப்பட்ட நிறுவனம் எது? நிறுவனம் புவியை போன்று 10 மடங்கு பெரிய கோள் உள்ளதாக அண்மையில் தகவல் வெளியிட்ட நிறுவனம் வந்து கல்டெக் நிறுவனம் தான். ஓகேவா? ஓகேவா? என்ன பிள்ளைகள் நீங்க பேசுறீங்க? சரி. 2006 சிறுகோள்கள் தொடர்பான தகவல்களை வெளியிட்ட அமைப்பு. 2006 சின்ன கோள்கள் சம்பந்தமா தகவல்களை வெளியிட்ட அமைப்பு. சர்வதேச வெளியியல் சங்கம் சார். சர்வதேச இந்த பாருங்க, இதுதான் சர்வதேச வானியல் சங்கம். ஓகேவா? வானியல் நிறுவனம் சார். ஓகே. அடுத்து நாங்க பார்க்கணும், புதனின் வெப்பநிலை எத்தனை பாகை? 167. இந்த பாருங்க, புதன் 167 எழுதுனீங்களா? செல்சியஸ் பாகை 167 செல்சியஸ் பாகை. சரியா? எஸ் சார். எஸ் சார். சரி சரி சரி. டவுட்டா இருக்க கூடாது பிள்ளைகள், கிளியரா சொல்லணும். சிறுகோள்களின் எண்ணிக்கை, சின்ன கோள்களின் எண்ணிக்கை 5 சார். 5 சிறுகோள்களின் எண்ணிக்கை. சரியா? சிறுகோளின் எண்ணிக்கை. இதுவரை ஞாயிற்று தொகுதியின் கோள்களுக்கான உபகோள்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உபகோள்களாக மொத்தமாக? 172. இத பாருங்க, இதுதான் கோள்களின் சிறப்பு பெயர்கள். மொத்தம் எத்தனை கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 170. இத பாருங்க, சொல்லுங்க. இங்க பாருங்க, புதனுக்கும் வெள்ளிக்கும் உபகோள்கள் இருக்கா? இல்லை சார். இல்ல. புவிக்கு இருக்குதா? ஒன்று இருக்குது. என்னது? சந்திரன். செவ்வாய்க்கு 2 இருக்கு, போபோஸ்டேமோஸ். வியாழனுக்கு 67 உபகோள்கள். சரியா? முத சொன்னீங்க. சனிக்கு 62 உபகோள் சொன்னீங்க. யுரேனஸ்க்கு 27, நெப்டியூனுக்கு 14. இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா, உங்களுக்கு கொண்டுதான் இருக்கேன். சரி, ஓகே. இப்ப அடுத்து 11 இருந்து 20 வரை உள்ள வினா.
சரி எடுத்தீங்களா? எஸ் சார். ரெண்டு எஸ் சார். ரெண்டு பிழை எடுத்தவங்க இருக்கீங்களா? ரெண்டு பிழை எடுத்தவங்க இருக்கீங்களா? ரெண்டு பிழை எடுத்தவங்க இருக்கீங்களா? 2. மூன்று பிழை எடுத்தவங்க இருக்கீங்களா? மூன்று பிழை வினாக்கள் பிழை சார் எதுல எனக்கு அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? ஒன்று பிழையானவங்க இருக்கீங்களா? ஒன்று பிழை சார் இதுல சார் லியானி சார். இல்லையானே ஒன்று பிழை. என்ன பிழைமா? 15வது கேள்வியில சார். கிழக்கிலிருந்து மேற்காக சுழல் கோல் 2 கோல் எழுதியிருக்காங்க. ஏன்னா சரி, ஓகே. வேற யாராவது ஒன்று பிழை? பவன்னா எத்தனை? எல்லாம் சரி எடுத்தவங்க இருக்கீங்களா? சரி சார். எல்லாம் சரி. சரி, மத்தவங்க என்ன அப்படின்னு சொல்றீங்களும் இல்ல. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. சரி, இப்ப நீங்க இந்த வினாவை செய்வோமா? 25 வினா வரைக்கும் செய்வோமா? ஓகே பாருங்க, 21, 22, 23, 24, 25 இந்த வினாக்களை மட்டும் செய்யுங்க. விடைய மட்டும் செய்யுங்க. ஓகே சார்.
பிள்ளைகள் செய்துட்டோமா? என்ன மாதிரி செய்துட்டா யாரும் செய்துட்டோம்னு சொல்ல மாட்டீங்கன்னா, டைம் வேணுங்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? சரி. ஓகே ஓகே, செய்யுங்க பாப்போம். இரான் என்னட்ட எதுவும் கேட்கணுமா? இரான் இல்ல சார். சரி, ஓகே பிள்ளைகள், நாங்க பாடத்துக்குள்ள வருவோம். பாருங்க, ஞாயிற்று தொகுதியின் கோள்களுக்கான உபகோள்களை கொண்டிராத ரெண்டே ரெண்டு கோள். உபகோள் இல்ல, புதன் வெள்ளி. ஆனா இப்ப பாத்துட்டு வந்தோம், அப்படித்தானே? ஓகே. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் நாடு எது? ரஷ்யா, அமெரிக்கா. ரஷ்யா முதலாவது. ஒரு நாடு எழுதினா போதும், விரும்புனா நீங்க யுஎஸ்ஏ போட்டுக்கொள்ளலாம். கோள்களுடன் தொடர்புடைய நம்பிக்கைகள் இரண்டு. ஒரு நம்பிக்கை இரண்டு. சூரியனையும் சந்திரனையும் தெய்வங்களாக கருதி வழிபடுதல். ஒன்று தெய்வமாக கருதுறது. ஜாதகம் தரித்தல். பெருநாள் பிள்ளைகள் சித்திரை, தைப்பொங்கல், ரமணான், தைப்பொங்கல், பொங்கல், ஜாதகம் ஜாதகம் பண்ணிட்ட. இப்படிலாம் ரெண்டு விஷயம் ஏதாவது ரெண்டு எழுதி இருந்தீங்கன்னா ஓகே, சரிதானே? சரி. குறுங்கோள் என்றால் என்ன? கோள்களின் வடிவமற்ற துண்டு போது விடுபட்டு உடைவடைந்த பாறை துண்டு குறுங்கோள்கள் எனப்படும். ஞாயிற்று தொகுதியில உடையப்பட்ட சிறு துண்டுகள் சொல்லலாம், உடையப்பட்ட வடிவமற்ற சில துண்டுகள் அப்படின்னு சொல்லலாம், எரிகற்கள் சொல்லலாம். இதெல்லாம் குறுங்கோள்களை தான் கணக்கெடுக்கப்படுது. ஓகேவா? சொல்லுங்க. கோள்களின் வடிவமற்ற துண்டுகள் வருது. கோள்களின் வடிவமற்ற துண்டுகள், அதுதான், அதுவும் சரிதான். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் அதுக்குள்ள வரும், குறுங்கோள்கள் அப்படின்னா வரும். சரி, ஓகே, செய்திருக்கோம். 25வது வினாவை கொஞ்சம் சொல்லுங்க. பாருங்க, கல்லியோ கலலி எழுதியிருக்கலாம், குளோடியஸ் தொலைமி எழுதியிருக்கலாம், நிக்கல் கொப்பனிக்கல்ஸ் எழுதியிருக்கலாம், கெப்லர் எழுதியிருக்கலாம், ஐசக் நியூட்டன் எழுதியிருக்கலாம். இதுகள்ல ஏதாவது நாள் எழுதியிருக்கீங்களா? நாள் எழுதியிருந்தால் ஓகே பிள்ளைகள். அப்ப
இது எழுதி. அப்ப நீங்க சொல்லுங்க, சரியா எழுதியிருக்கோம் எல்லாத்துக்கும் அப்படியா? எஸ் சார். இதுக்கு 2 புள்ளி, இதுக்கு 2 புள்ளி சார், இதுக்கு 2 புள்ளி சார், இதுக்கு 2 புள்ளி சார், இதுக்கு 2 புள்ளி சார், இதுக்கு 2 புள்ளி சார். மொத்தம் நாங்க 10க்கு 10 சார் இதுல அப்படியா? எஸ் சார். எஸ் சார். இதுல யாராவதுக்கு பிழை இருக்குதா? நோ சார். நோ சார். இந்த இடத்துல ரஷ்யாவை மட்டும் எழுதியிருந்தாலே 2 புள்ளி போட்டுக்கொள்ளுங்க. ரஷ்யான்னு மட்டும் எழுதியிருந்தாலே 2 புள்ளி தான். ஓகேவா? சூப்பர் சூப்பர். அப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பேப்பர் உங்களுக்கு கிளியர் தான் அப்படியா? எஸ் சார். நிறைய பேர் 10க்கு 10 எழுதுறீங்க. ஓகே, மீதி இருக்க வினாவை நாங்க என்ன செய்வோம்? அவ்வளவுதான் வினா அதுல என்ன. சரி, 25 வினா ஒரு பேப்பரே செஞ்சிட்டோம். யூனிட் எக்ஸாம் ஒன்றே செஞ்சிட்டோம். போதுமா பிள்ளைங்க? யூனிட் எக்ஸாம் இன்னொரு யூனிட் எக்ஸாம் செய்யணும். உங்களுக்கு நிறைய காலம் இருக்கு பிள்ளைங்க. உங்களுக்கு ஸ்கூல்ல முதலாம் தவணைக்கு நிறைய காலம் இருக்கு. நாங்க அடுத்த கிளாஸ்ல ஒரு யூனிட் எக்ஸாம் செய்வோமா என்ன மாதிரி? செய்வோம் சார். கொஞ்சம் யூனிட் எக்ஸாம் அதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு நாங்க 2வது பாடத்தை பிறகு இந்த நாங்களோட பிள்ளைகள் எல்லாம் வர இருக்காங்க, நிறைய நோன்புல இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்த பிறகு நாங்க 2வது பாடத்தை ஆரம்பிப்போம். ஓகேவா? ஓகே சார். அது வரைக்கும் நாங்க 1வது பாடத்தை ரிவிஷன், மீட்டல், வினாக்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செய்வோம். ஓகேவா? டன். அப்ப நாங்க இன்னைக்கு இந்த கிளாஸ முடிப்போமா? உங்களுக்கு தெரியாத விடயங்கள், சில வினாக்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். உங்களுக்கு நாங்க இப்படி ஒரு ஒரு டியூட்டை அனுப்பியிருக்கேன். அப்படி இல்ல, இந்த பாருங்க, இப்படி ஒரு டியூட்டும் அனுப்பியிருக்கேன். நான் அனுப்பியிருக்கேன் தானே? இது உங்களுக்கு ரொம்ப யூஸாவும் இருக்கும் இல்லையா? இதுலயும் கொஞ்சம் 1வது பாடத்தை நல்லா படிச்சு கொள்ளுங்க. இதுல பாருங்க, ஒவ்வொரு கோள்களை பத்தியும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க, பாயிண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு லேசா இருக்கும் பிள்ளைகள். சோ நாங்க இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைகள். அது வரைக்கும் நாங்க விடைபெறுவோம். குட் நைட். காட் பிளஸ் யூ. டேக் கேர். பை. ஓகே, Good night, sir. Thank you. Bye, sir. Good night, sir. bye. Sromajan, bye. Bye, sir. Thank you, Okay, sir. Arshini, okay, bye. Good night. God bless you.